ஹலோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், நம்மளோட பப்ளிக் எக்ஸாம் ஒரு வழியாக நமக்கு ஃபைனலாக முடிஞ்சாச்சு. இந்த பப்ளிக் எக்ஸாம்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு உட்கார்றதுக்குள்ளேயே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டேய் நான் இந்த காலேஜில் அட்மிஷன் போட போகிறேன், நான் இந்த என்ட்ரன்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன், நான் ஏற்கனவே இந்த இடத்துல சீட்டு செக்யூர் பண்ணிட்டேன் அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தர் ஆளுக்கு ஒரு பிளானோடு இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. அச்சோ நம்ம மட்டும்தான் இன்னும் ரிசல்ட் வரட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கோமா அப்படின்ற ஒரு பயமும் உங்களில் நிறைய பேருக்கு இருக்கும். இதில் நிறைய பேர் ஓகே இப்போ இருக்கிற டைமை சூப்பராக எஃபிஷியண்ட்டாக பயன்படுத்துறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஐடி ட்ரிபிள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கலாம். ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிட்சாட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒரு சில பேர் ஏட்ரிபிளிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. அது மட்டும் இல்லை, ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் எஸ்ஆர்எம்ஜேஇ கூட ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸுக்கு நம்ம எல்லாருமே இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்போம் இல்லையா? ஏன் அப்படின்னா முழுக்க நம்ம 12th ரிசல்ட்ஸை மட்டும் நம்பி இருக்க வேண்டாம் அப்படின்ற ஒரே ஒரு காரணம் தான். சப்போஸ் ரிசல்ட்டில் நம்ம எதிர்பார்த்த கட் ஆஃப் கிடைக்கல, இல்லை காம்படிஷன் அதிகமாக இருக்குது, நீங்கள் அந்த கட் ஆஃப் எடுத்து கூட அதே கட் ஆஃபில் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அப்போது நம்ம எதிர்பார்த்த குவாலிட்டி காலேஜஸ் நமக்கு கிடைக்குமா இல்லையா, அந்த பிரச்சனையில் போய் உட்காந்துருவோம் இல்லையா? ஸோ இந்த இஷ்யூவை டேக்கிள் பண்ணுறதுக்கு நீங்கள் பெஸ்ட்டு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற டாப் இன்ஜினியரிங் காலேஜஸ் எல்லாமே எடுத்தீங்க அப்படின்னா அதுக்குன்னு தனியாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா அப்போ அதுக்கு என்ன படிக்கணும், அதுக்கு நிறைய டெஸ்ட் சீரீஸ்லாம் எழுதி பார்க்கணும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டெஸ்ட் எல்லாமே எப்படி இருக்குன்னா ஆன்லைனில் இருக்குது. அப்போ அவங்க ஆன்லைனில் எக்ஸாக்டாக எப்படி டெஸ்ட் கேட்பாங்களோ அதே மாதிரி ஒரு மாடல் டெஸ்ட் உங்களுக்கு கிடச்சா எவ்வளோ சூப்பராக இருக்கும் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு டெஸ்ட் சீரீஸ் பற்றி தான் இப்போது இங்கே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ வேதாந்தும் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி ஓகே என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்காக விஐடி ட்ரிபிள் எஸ்ஆர்எம்ஜேஇ ஏட்ரிபிள் ஓகே பிட்சாட் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்காக நாங்கள் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா ஒரு டெஸ்ட் சீரீஸ் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தீம் பேஸ்டு பேப்பர்ஸ், எக்ஸாக்டாக நீங்கள் என்ன மாதிரி டெஸ்ட் எழுத போகிறீங்களோ அதுக்கு தீம் பேஸ்டு பேப்பர்ஸாக ஓகே அதில் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்னா 40% ரொம்ப ஈஸிலி டூவபிளாக இருக்கும், 40% ரொம்ப டஃப்பாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சில தீம் பேஸ்டு பேப்பர்ஸ்லாம் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் உங்களுக்கு காம்ப்ளெக்ஸான கொஸ்டின்ஸும் இருக்கும், அதே நேரத்தில் அதை அப்ரோச் பண்ணி உங்களால் சால்வ் பண்ணவும் முடியும். இப்போ இந்த பேப்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீ போய் எழுதும்போது அன்றைக்கி எழுதும்போது உனக்கு எவ்வளோ சேலஞ்ச் இருக்குமோ அந்த சேலஞ்சை இங்கேயே கொடுக்குற மாதிரி ப்ராப்பராக நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை க்ரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் இட் ஹேஸ் வெரைட்டி ஆஃப் டிஃபிகல்ட்டி இன் இட். ஓகே, ஃபஸ்ட்டு விஷயம் வந்து என்ன அப்படின்னா இது வந்து ரொம்ப ஈஸியாக ஓகே ஈஸி பட் எக்ஸ்டென்சிவ் கொஸ்டின் செட்ஸ், அதாவது ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இதில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இல்லை ஒரு ட்ரூத் என்ன அப்படின்னா உனக்கு 100 கேள்வி கேட்குறாங்கன்னா 100 டஃப்பாலாம் இருக்காது. அதில் 50-60 ஈஸியாக தான் இருக்கும், மீதி 40 தான் டஃப். ஆனால் அந்த 40 யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் சீட்டு. அப்போது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ரேஞ்ச் ஆஃப் கான்செப்ட்ஸ்லேயும் வந்து ஈஸி கொஸ்டின்ஸையும் கவர் பண்ணும், ரொம்ப டஃப்பாக இருக்கிற கொஸ்டின்ஸையும் கவர் பண்ணும். உன்னோட ஃபண்டமெண்டல் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாத்தையும் நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி, உன்னோட ஃபண்டமெண்டல்ஸை நீ பேசிக்ஸை நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரி இந்த கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லை, இது உன்னுடைய ஸ்கோரிங் எபிலிட்டியை ஓகே இன்க்ரீஸ் பண்ணும். நான் இப்போ பேசுகிறது வேதாந்தோடைய டெஸ்ட் சீரீஸ் பற்றி. அது உன்னுடைய ஸ்கோரிங் எபிலிட்டிஸையும் சூப்பராக வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்ப்ரூவ் பண்ணும். ஓகே, இப்போது இது எல்லாமே பர்ஃபெக்டாக வந்து எப்படி சார் இருக்கும், ஒரு இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எப்படி இருக்குமோ எக்ஸாக்ட் சினாரியோ. ஓகே, இது எல்லாமே பயங்கரமாக மிகப்பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் ஓகே வேதாந்தில் இருக்க இந்தியாவில் இருக்க சம் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பர்ட்ஸ் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ண ஒரு டெஸ்ட் சீரீஸ் இது. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் எடுக்கும்போது அதில் ஒரு ஹியூமன் பயாஸ் இருக்கும். ஒரு பர்டிகுலர் டீச்சருக்கு ஒரு பர்டிகுலர் டாபிக் பிடிக்கும் அப்படின்னா அதுலேருந்து அதிகமாக கொஸ்டின்லாம் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பயாஸ்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்படி இருக்குமோ அதோட ஒரு அக்யூரேட் ரெப்ரசன்டேஷனாக இந்த டெஸ்ட் சீரீஸ் உங்களுக்கு இருக்கும். சரியா? ஸோ இதோட ஃபியூச்சர்ஸ் ஒவ்வொன்றா நான் சொல்லும்போது முதல் விஷயம் என்ன அப்படின்னா இதில் நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்க சார், அப்போது இது லைக் நீங்கள் எதை வச்சு இந்த டெஸ்ட் எடுக்கிறீங்க, இது எப்படி அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய வாஸ்ட் பூல் ஆஃப் இன்ஜினியரிங் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்குது. இது வரைக்கும் இந்தியாவில் எவ்வளோ இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எந்தெந்த காலேஜில் நடந்திருக்கு, என்னென்ன என்ட்ரன்ஸ் நடந்திருக்கோ அங்கங்கே கேட்ட எல்லா கேள்விகளையும் நாங்கள் ஒன்றா வாஸ்ட்டாக கலெக்ட் பண்ணி அவங்க என்ன மாதிரி கேள்விகளை கேட்குறாங்க, அதெல்லாம் வந்து எப்படி மாற்றி ஒவ்வொரு வருஷமும் கேட்குறாங்க, கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகுதா இல்லையா,
அந்த கொஸ்டின்ஸோட டிஃபிகல்ட்டி லெவல் என்னவா இருக்குது, ஒரு சராசரியாக ஒரு கொஸ்டின்னா எப்படி 2 ஸ்டெப்பில் ஆன்சர் வர மாதிரி இருக்கா, ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் வர மாதிரி இருக்கா, பார்த்த உடனே சொல்கிற மாதிரி இருக்கா, இப்படி வேரியஸ் ஃபேக்டர்ஸை நாங்கள் வந்து இதில் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அனலைஸ் பண்ணியிருக்கோம். அது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து உங்களுக்கு என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த டெஸ்ட்டை எல்லாமே அழகாக கண்டக்ட் பண்ணுறோம். சரியா? ஸோ எஸ், யூ ஆல்வேஸ் கெட் அலாங் வித் ஒன் திங். சரியா? என்ன அப்படின்னா ஒரே ஒரு நிமிஷம். எஸ், அந்த ஃபோக்கஸ் போய் வந்ததில்ல, அதை சரி பண்ணிட்டேன். இனிமேல் ஃபோக்கஸ் மாறாது. சரியா? ஸோ இது எல்லாமே ஒரு ப்ராப்பர் தரோ ரிசர்ச் அண்ட் ப்ராப்பர் டிஃபிகல்ட்டி லெவல் எல்லாமே பார்த்து கிரியேட் பண்ணப்பட்ட கொஸ்டின்ஸ்ரா இது. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹோலிஸ்டிக் ப்ரிப்பரேஷனை தரும். என்ன தான் நீங்கள் படித்தாலும் படித்ததை நீங்கள் ஒரு டெஸ்ட்டாக எழுதி பார்த்துட்டு ஒரு 4-5 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனால் தான் ஓகே அது ஒரு ப்ராப்பர் ப்ரிப்பரேஷன். அப்போது உனக்கு அந்த மாதிரியான ஒரு ஹோலிஸ்டிக் ப்ரிப்பரேஷனும் உனக்கு இது தரும். இதில் நிறைய ஒரு இன்சைட்ஃபுல்லான அனலைசிஸ் இருக்கும். நீ ஒரு டெஸ்ட் எழுதுற அப்படின்னா நீ எங்கே தப்பு பண்ணுற, என்ன மாதிரி டாப்பிக்கில் தப்பு பண்ணுற, எந்த சாப்டரில் நீ ஸ்ட்ராங்காக இருக்க, எந்த சாப்டரில் வீக்காக இருக்க. அப்புறம் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப அளவுக்கு அதிகமாக தேவையில்லாத கஷ்டமான கொஸ்டின்ஸ் எதுவுமே இதில் இருக்க போகிறதில்ல. அதனால் இது எல்லாமே இட் வில் ஹேவ் அ வெரி ரியலிஸ்டிக் அப்ரோச் டு. ஓகே சார், இப்போ இந்த டெஸ்ட்டை நான் எழுதுறேன்ல, லைக் டெக்னிக்கலி ஹவு டஸ் இட் லுக் சார்? இப்போது நான் ஒரு லேப்டாப்பில் இதை எழுதலாமா? எழுதலாம். டேப்லெட் வச்சுருக்கேன் சார், அதில் எழுதலாமா? எழுதலாம். சார் என்கிட்ட மொபைல் தான் இருக்குது சார், நான் மொபைலில் இதில் எழுதலாமா? எழுதலாம். இது 3 டிவைசஸ்லுமே இட் இஸ் அவைலபிள். அதோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, இப்போ நீ இதை போய் ஆன்லைனில் தானே எழுத போகிற. அப்போ அங்கே ஆன்லைனில் உனக்கு இந்த டெஸ்ட் எப்படி இருக்கும்? ஓகே, இப்போ VDEEனா அங்கே எக்ஸாக்டாக எப்படி இருக்கும், SRMJனா எக்ஸாக்டாக எப்படி இருக்கும், AEEனா எக்ஸாக்டாக எப்படி இருக்கும், பிட்சாட்னா எப்படி இருக்கும், எக்ஸாக்ட் மாடலில் எக்ஸாக்ட் இதில் தான் உங்களுக்கு இந்த டெஸ்ட்டை நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். சரியா? ஸோ இப்போது மேக்ஸ் ஓகே, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் தனித்தனி செக்ஷன்ஸ் இருக்கும். ஃபிசிக்ஸ்க்கு ஒரு செக்ஷன் இருக்கும், கெமிஸ்ட்ரிக்கு ஒரு செக்ஷன் இருக்கும், மேக்ஸுக்கு ஒரு செக்ஷன் இருக்கும். டிபெண்டிங் அப்போ தான் என்ட்ரன்ஸ் அதில் வேரிய செக்ஷன் இருக்கும். நீங்கள் டேரெக்டாக அந்த செக்ஷன்ஸை கிளிக் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். நீங்கள் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் ஆன்சர் பண்ணிக்கிங்க பண்ணாமல் இருக்கீங்கன்றதுலாம் உங்களுக்கு இங்கே ஒரு லிஸ்ட்டாக வரும். இந்த கொஸ்டின் நம்பரை டேரெக்டாக கிளிக் பண்ணி உங்களால் என்ன பண்ணலாம், ஒரு கொஸ்டின்லேருந்து இன்னொரு கொஸ்டினுக்கு ஜம்ப் பண்ண முடியும். அண்ட் இந்த டெஸ்ட்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இது ஒரு ப்ராப்பர் அனாலிசிஸ் கொடுக்கும். ஆன் ஸ்பாட்டில் நீ கரெக்ஷன் கொடுத்த அடுத்த செகண்டுக்கு உனக்கு வந்து நீ எவ்வளோ மார்க் எடுத்திருக்க, என்னென்ன டாபிக் கரெக்டாக பண்ணியிருக்க, என்னென்ன டாபிக் தப்பாக பண்ணியிருக்க, ஒரு ப்ராப்பர் ஃபுல் டேட்டா உனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஃபுல் அனலிட்டிக்ஸாக கிடைக்கும். ஸோ இந்த அனலிட்டிக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ் உங்கள் பர்சன்டேஜ் வந்து கெமிஸ்ட்ரியில் என்னவா இருக்குது, மேக்ஸில் என்னவா இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்ஸில் என்னவா இருக்குது, சரி விட்டியில் உனக்கு இங்கிலீஷ் இருக்குது அப்படின்னா அப்போ ஆப்டிடியூட் இருக்குன்னா அதில் உன் பர்ஃபார்மன்ஸ் என்னவா இருக்குது, எல்லாத்தையுமே உன்னால் இதில் சூப்பர் கிளியராக பார்க்க முடியும். சரியா? ஈவன் நீ அட்டன் பண்ணுற ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் உன்னால் சொல்யூஷனும் செக் பண்ண முடியும். ஓகே, உனக்கு ஆன்சருக்கே இருக்க போது, அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்யூஷன் இருக்க போது. பசங்களா யாரெல்லாம் வந்து AEEE எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அந்த AEEE எக்ஸாம் எழுத போகிற அத்தனை பேருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? நம்ம வேதாந்தோடைய டெஸ்ட் சீரீஸ் இருக்குல்ல, இன் மெனி வேஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து அம்ரிதாவுடைய இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் உடைய அந்த பேட்டர்னுக்கு க்ளோஸாக நம்ம இந்த டெஸ்ட் எல்லாமே டிசைன் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அம்ரிதா யாரெல்லாம் எழுத போகிறீங்க, சப்போஸ் யாராவது தெரியாதவங்க இருக்குன்னா அவங்களுக்காக சொல்லிடுறேன். அம்ரிதான்றது தமிழ்நாட்டில் இருக்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜஸ் ஃபார் இன்ஜினியரிங். ஓகே, அண்டு எவ்ரி இயர் வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த காலேஜில் செலக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்குமே எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. ஓகே சார், இதில் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் எதுலேருந்துலாம் அவங்க கேள்வி கேட்பாங்க? ஸோ அவங்க வந்து பார்த்தோன்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் கேட்பாங்க. உனக்கு இதில் 100 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இருக்கும், 100 சாய்ஸ் இருக்கும், எல்லாத்துக்குமே சூஸ் கொடுத்துருவாங்க 1 மார்க் மாதிரி. அப்புறம் இதோட டோட்டல் டியூரேஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 2.5 ஹவர்ஸுக்கு நடக்கும். சரியா? ஸோ இந்த எக்ஸாம் நீ ப்ரிப்பேர் பண்ணுற அப்படின்னா அப்போ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே உனக்கு வந்து பார்த்தோன்னா பயங்கரமாக செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ வேதாந்தோடைய இந்த டெஸ்ட் சீரிஸ் உனக்கு எந்த விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதையும் இப்போ நான் உனக்கு இங்கே ஷேர் பண்ணுறேன். அந்த கேள்விக்கான பதில் சார், நான் ஏன் வந்து வேதாந்தோடைய டெஸ்ட் சீரீஸை வாங்கணும்? ஓகே, நான் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன், நான் ஏன் இதை வாங்கணும்? ஃபஸ்ட்டு விஷயம், நீ ஒரு இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா அப்போ அதோட புது பேட்டர்ன் என்னவோ அந்த பேட்டர்னில் தான் வந்து பார்த்தோன்னா நீ அந்த டெஸ்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகணும். எவ்ரி இயர் ஒவ்வொரு காலேஜும் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா இந்த பேட்டர்னை வந்து ரீஇன்வென்ட் பண்ணிகிட்டே இருக்குது, அதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிகிட்டே இருக்குது. இதில் இப்படியெல்லாம் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அப்படின்னே தெரியாமல் நிறைய பேர் போய் எக்ஸாம் எழுத போயிட்டு என்ன சார் ஐயோ அப்போ நான் பார்த்தது பழைய சிலபஸாக, அது பழைய பேட்டர்னா அப்படின்னு எக்ஸாம் எழுதிட்டு வந்து தான் ரியலைஸே பண்ணுவாங்க. ஸோ அந்த ரியலைசேஷன் உங்களுக்கு ரொம்ப லேட்டாக வரதை விட முன்னாடியே அது தெரிஞ்சது அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை,
இப்போது இதில் ஒரு சூப்பர் டூப்பர் ரேங்கிங் சிஸ்டம் இருக்குது. நம்ம வேதாந்தோடைய டெஸ்ட் சீரீஸில் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ இந்த டெஸ்ட் சீரீஸ் எழுதுகிற எல்லா இதுலேயும் வந்து நீங்கள் என்ன ரேங்க் இருக்கிறீங்க, இது ஒரு 10,000 பேர் எழுதுறாங்கன்னா அப்போ அந்த 10,000ல் நீ எத்தனாவது ரேங்க் இருக்குது, அப்படி இருக்கும்போது நீ 1,00,000ல் எவ்வளோ ரேங்க் வரும் அப்படின்ற ஒரு கம்பேரிசன் உனக்கு கிடைக்கும். அப்போ ஆல் இந்தியா லெவலில் உன்னோட ரேங்க் என்னன்றதை புரிஞ்சுக்கிறதுக்கு இது பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இப்போ உனக்கு ஒரு சில சப்ஜெக்ட்ஸில் நீ வீக்காக இருக்க, ஸ்ட்ராங்காக இருக்க, இல்லை ஒரு சில டாபிக்ஸில் ஒரு சில விதமான கேள்விகளில் ப்ராப்ளம்ஸில் நீ வீக்காக இருக்க அப்படின்றத உன்னால் ரியலைஸ் பண்ண முடியும். அப்போது இப்போயிலிருந்தே நீ அதை கஷ்டப்பட்டு படிக்கும்போது ஓகே உன்னால் அதை என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஓவர் கம் பண்ண முடியும். ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸ் நீங்கள் படிக்கிறதுனால உங்களுக்கு இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த டெஸ்ட் சீரீஸ்க்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த டெஸ்ட் சீரீஸ் யார் யாரெல்லாம் வந்து பை பண்ணணும்னு நினைக்கிறியோ, இட்ஸ் பெய்டு தான். ஸோ யார் யாரெல்லாம் இது வந்து யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியோ அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்டா. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே, வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ ஆல் த பெஸ்ட் பசங்களா, அண்ட் ஐ வில் see you in another video. சரியா, தேங்க்யூ அண்ட் பாய் பாய்.